நான் மக்களே ஆரம்பிக்கலாமா? ஓட்டுக்கள்ல எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு தெரியுமா? ஒரே ஒரு சண்டை, அதாவது இந்த டாஸ்க்ல ஒரே ஒரு சண்டை, அன்சிதா போட்டாங்களா அந்த ஒரு சண்டை, அந்த அன்சிதா போட்ட ஒரே ஒரு சண்டை மொத்த ஓட்டுகளையும் பயங்கரமா மாத்தி வச்சிருக்குது. நம்ம எல்லாம் எதிர்பார்க்காதால் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கியமா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த வாரம் ஒரு லட்டு சாப்பிட்டா போதுமா இல்ல 2 லட்டு வேணுமா? ஏன்னா கடந்த 2 வாரங்களா 2 லட்டு சாப்பிட்டுருக்கோம். இந்த வாரமும் 2 லட்டு சாப்பிடணுமா இல்ல ஒரு லட்டு மட்டும் போதுமா? என்ன கேட்டா ஒரு லட்டு போதும். ஏன்னா மீதி 12 பேரை வச்சு இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் நடத்தி அடுத்த டிக்கெட் ஃபினாலே மணி பாக்ஸ் அப்படின்னு ஒரு 4 வாரங்கள் கொண்டு போறது கரெக்டா இருக்கும். இல்ல ப்ரோ 2 லட்டு தூக்குனதா கரெக்டா இருக்கும். உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. யார் யார் டேஞ்சர் சோன்ல இருக்கான்னு சொல்லிடுறேன். அப்பதான் நீங்க கரெக்டா கருத்துக்களை போடுவீங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான எபிசோட் நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் ரொம்ப சின்ன எபிசோட் தான். காலையில ஆரம்பிச்சனே பார்த்திருப்பீங்க. ஜாக்லினுக்கு வந்து இந்த ரெட் கலர் கார்பெட் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஜாக்லினுக்கு அந்த ரெட் கலர் கார்பெட் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா அவங்க நினைச்சாங்க தெரியுமா, ஐயோ அப்ப நம்ம வெளிய நெகட்டிவா போயிருக்குமோ, அப்ப நமக்கு வந்து பெருசா சப்போர்ட் இல்லையோ, நான் வந்து ஒருவேளை ஜூலி மாதிரி வெளிய திறறணும், அப்ப என்ன வச்சு செய்றாங்களோ, என்ன வச்சு காமெடி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களோ, அதுக்கு தான் இந்த ரெட் கலர் கார்பெட் அனுப்பி இருக்காங்களான்னு சொல்லிட்டு மரண பயத்துல சுத்திட்டு இருக்காங்க. அழுதுட்டாங்க. ஒரு 2-3 இடத்துல பயங்கரமா உட்கார்ந்து அழுதுட்டாங்க. எனக்கு இது வேணாம், நான் இதுக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா உள்ள அழுதுட்டு இருக்காங்க. வெளியே என்னன்னா சில பல ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, கடைசி சீசன் அர்ச்சனாக்கும் ரெட் கலர் கார்பெட் கொடுத்தாங்க. அப்ப இந்த சீசன் ஜாக்லினுக்கு ரெட் கலர் கார்பெட், அப்ப ஜாக்லின் தான் டைட்டில் வின்னர் ப்ரோன்னு சொல்லி பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கனோ. அப்ப பார்த்தா ஜூலிக்கு ரெட் கலர் கார்பெட் கொடுத்தாங்கனா, ஜூலி எந்த சீசன் வின் பண்ணாங்கனா, எங்கேயும் வின் பண்ணலனா, ஆக்சுவலா அந்த ரெட் கலர் கார்பெட்டை பொறுத்தவரைக்கும் மக்கள் சப்போர்ட் இருந்தா மக்கள் சப்போர்ட் வச்சு கொடுப்பாங்க. இல்ல இவங்கள வச்சு ஒரு கண்டென்ட் வரன்னு பேஸ் பண்ணாங்கன்னா அந்த கண்டென்ட் வர ஆட்களையும் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால தயவு செய்து இவங்க தான் டைட்டில் வின்னர், அவங்க தான் டைட்டில் வின்னர்லாம் தூக்கிட்டு வராதீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பார்த்தா வீட்டுக்குள்ள அந்த கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்கப்பா. எப்ப ஒரு 3 பேரை பெஸ்ட்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. யாரு? முத்துக்குமரன், ஜெஃப்ரி, பவித்ரா. எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பேர்ல எவன் கேப்டன்சி வந்திருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஓகேவா? இதுல முத்துக்குமரன் பவித்ராக்கு விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அப்படி விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணவன் கொஞ்சம் நேக்கா விட்டு கொடுத்திருக்க மாட்டானா? எப்ப ஜெஃப்ரி அவுட் பண்ணல பண்ணி ஜெஃப்ரி அவுட் பண்ணனே அதே மாதிரி கொஞ்சம் ஆடியாச்சும் விட்டு கொடுத்திருக்கலாமே. ஆடாமே சும்மா நின்னு அவங்க பாலத்துக்கு உள்ள போற அளவுக்கு வெயிட் பண்ணி இருந்துட்டு கடைசில நான் கவனிக்கலன்னு சொல்லி ஒரு உருட்டுனா பிக் பாஸ் பார்த்துட்டே இருப்பாரு, வச்சு செஞ்சு விட்டாரு. மொத்த நாமினேஷன் பிக் பாஸையும் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமும் கிடையாது. இப்போ ஒருத்தனை கொடுத்தன அந்த ரயானுக்கு அவனும் டிசர்வ் கிடையாது, அவனுக்கும் கிடையாது. மொத்தத்தையும் உருவி எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் எவனாச்சும் ஆட்டத்துக்குள்ள வந்துட்டு இவனுக்கு விட்டு கொடுக்க அவனுக்கு விட்டு கொடுக்கனா கேட்ட துறக்கறாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு மாதிரி பயங்கரமா வச்சு செஞ்சு விட்டாப்ல. பாவம் முத்துக்குமரன் நைட்டு ஃபுல்லா ஒப்பாரி தான். ஒவ்வொரு கேமராவா போய் மன்னிப்பு கேட்டு கேட்டு பார்த்துட்டு இருக்கான். எங்க பிக் பாஸ்க்கு தான் மனசு சுத்தமா இறங்கின மாதிரி இல்லையா? ஆனா எனக்கு என்னமோ இதை வச்சு பார்க்கும்போது ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓட்டுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச வரத்துக்கு இது மேபி ஒரு சிம்பத்தியா கிரியேட் ஆகி மக்கள் மத்தியில இருந்து ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில யார் யார் டேஞ்சர் சோன்ல இருக்கா, யார் யார் என்னென்ன ஓட்டுகள் வச்சிருக்கான்னு பாத்துடலாமா? இதுல முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா நம்ம முத்துக்குமரன் அவர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. பரவாயில்ல, எப்பவும் போல முத்துக்குமரன் முதல் இடத்தை பிடிச்சாப்ல. நான் கூட நினைச்சேன் இந்த வாரம் ரயான் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிருக்கான். இந்த சிம்பத்தியை வச்சு வெளியே வித்தியாசமா ஓட்டுகளை வாங்கிட்டு இருப்பாங்க. மக்கள் எந்த மக்கள் போடுறாங்க நமக்கும் தெரியல, நான் ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது, யாரா ஓட்டு போடுறது அப்படின்னு மாதிரி நம்மளே யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஒருவேளை முதல் இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி நானும் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை முதல் இடத்துக்கு வரல. சோ முதல் இடத்துல முத்துக்குமரன் தான் உட்கார்ந்திருக்காப்ல. முத்துக்குமரன் ஒரு 2 லட்சம் ஓட்டுகள் சம்திங் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. இரண்டாவது இடத்துல யாரு இருக்கான்னா ராணோ. அப்படியே வாங்க ராணோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா ராணோ? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? கேட்டுக்கிட்டேன்னா கீழே விழுந்தீங்க, கீழே விழுந்த உடனே உங்களை டைட்டில் வின்னர் ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனா சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும், நீங்க டைட்டிலுக்கு டிசர்வே கிடையாது. ஏன்னா டைட்டில் டிசர்வ் ஆன ஒரு பர்சனா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாள் ஃபுல்லா உழைச்சிருக்கணும். நீங்க அப்படி உழைச்சிங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. நீங்க யார் தெரியுமா? லாஸ்ட் சீசன் ஒரு சில பேருக்கு ப்ரோமோ பொறுக்கின்லாம் பேர் வச்சாங்க நண்பர்களே, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு மாதிரி கண்டென்ட் சுத்திக்கிட்டே இருக்காரு. என்ன டாஸ்க் நடந்தாலும் சரி, அப்படியே என்ன டாஸ்க் நடந்தாலும் அந்த டாஸ்க்ல நான் இருக்கணும். அது என்னவா இருந்துட்டு போட்டு அந்த டாஸ்க்ல நான் இருக்க கூடாதுன்னு பிக் பாஸே சொன்னா கூட நான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு. அது பார்க்க சில இடங்கள்ல ரொம்ப வெறுப்பேத்துது, அப்படியே ரொம்ப வெறுப்பேத்துது. நீங்க நிறைய பிக் பாஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய பிக் பாஸ் பார்த்து நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. என்ன மைண்ட் செட் தெரியுமா? சும்மா சும்மா நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா மக்கள் நம்மளை வந்து வின் பண்ண வச்சுருவாங்க, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி வாய்ப்புகளே கிடையாது. திரும்ப ஒன்று சொல்லிக்கிறேன், தயவுசெய்து இந்த டைட்டில் வின்னர்லாம் கொண்டு வந்து முட்டு கொடுக்காதீங்க. டைட்டில் வின்னருக்கான மரியாதை போயிருது. ஏன்னா டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிசர்வான ஒரு பர்சனுக்கு போகணும். அந்த வீட்டில் உழைச்சிருக்கணும், ஒரு நாள் விடாம பயங்கரமா போட்டி போட்டுருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு நீங்க டைட்டில் வின்னர் சொன்னீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும். தயவுசெய்து சும்மா வாரத்தில் ஒரு நாள் கீழே விழுந்து அம்மா அப்படின்னதுக்கு ஒரு நாள் தூக்கி கொண்டு டைட்டில் கொடுத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கான மரியாதை போயிடும். பார்த்து பண்ணி விடுங்க. இரண்டாவது இடத்துல ராணோ பிடிச்சிருக்காப்ல, மூணாவது இடத்துல சௌந்தர்யா,
அதாவது நான் இவ்வளோ சீசன் பார்த்துருக்கேன் ப்ரோ. இவ்வளோ சீசனில் எல்லாரும் வர 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 அப்படியே வாரங்கள் கடந்து வர ஓட்டுகள் அதிகமாக வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. எப்படியே ஓட்டுகள் அதிகமாக வாங்க ட்ரை பண்ணி ஓட்டுகள் எப்படியாச்சும் மேலே ஏற்றி கொண்டு வந்து டைட்டில் அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் முதல் வாரங்கள்லேருந்து நல்ல ஓட்டுகளை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி 4 வாரங்களா ஓட்டுகள் கீழே போயினே இருக்கு. நானும் கடைசி 2 வாரங்கள் பார்த்துருக்கேன், ஓட்டு எந்திரிச்ச மாதிரி இல்லை, அப்படியே கீழே போயிட்டு இருக்கு. அஃபிஷியலே மொத்தமாக கீழே போயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அன்அஃபிஷியலே 3வது இடத்த பிடிச்சிருக்காப்ல. 4வது இடத்துல யாருன்னா ஜாக்லின் இருக்காப்ல. அவங்க ஒரு 63,000 ஓட்டுகள். சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் ஒரு 1,00,000 ஓட்டுகள் வச்சிருக்காங்க. ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் ஒரு 63,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க டைட்டில் வின்னர் சொல்லி ஒருத்தன் கீழே விழுந்ததுக்குலாம் முட்டு கொடுக்குறீங்களே, தயவுசெய்து அவனுக்குலாம் அப்படி போட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஜாக்லினுக்கு முட்டு கொடுக்க சொல்ல, ஆனா ஜாக்லின் கூட வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து அந்த டைட்டில் காண்டி போராடி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? அந்த வகையில் அவங்களுக்குலாம் ஓட்டுகளே வரமாட்டுக்கு. முதல் நாள்ல இருந்து போராட அந்த ஒரு நபருக்கு ஓட்டு வரமாட்டுக்கு. சும்மா வாரம் வாரம் என்னத்தையா பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு 1,00,000 ஓட்டுகளை தாண்டி போயிட்டு இருக்குது. இது என்ன கதை நமக்கு தெரியல நண்பர்களே, நீங்க தான் பார்த்து சொன்னோம். சரி, அபிஷியல் இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அபிஷியல் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அபிஷியல் பொறுத்தவரைக்கும் முதல் இடத்துல முத்துக்குமார் இருக்காப்ல, 2வது இடத்துல ராணோ, 3வது இடத்துல ஜாக்லின், 4வது இடத்துல சௌந்தர்யா, 5வது இடத்துல அருண் அவர்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் அபிஷியல் ஓட்டிங்க கொஞ்சம் டிஃபரெண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த 5 பேர் வந்துட்டாங்களா. இப்போ அன்அபிஷியலுமே 5வது இடத்துல அருண் பிடிச்சி வச்சிருக்காப்ல, 6வது இடத்துல நம்ம தீபக் அண்ணன் பிடிச்சிருக்காப்ல, எவ்வளோ ஒரு 52,000 ஓட்டுகள் எடுத்து 6வது இடத்துல பிடிச்சிருக்காப்ல. இவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்சிதா வந்துட்டாங்க, 7வது இடத்துக்கு அன்சிதா வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு சண்டை இருக்குல்ல, அந்த ஒரு நாள் ஃபுல்லா பயங்கரமான ஒரு போராட்டத்தை போட்டாங்களா, அந்த போராட்டத்தை மக்கள் பார்த்து ஓட்டுகளை அள்ளி குமிச்சிட்டாங்க. வா வச்சுக்கோங்க சேச்சி, உங்களுக்கு தான் சேச்சி அங்கே ஓட்டுகள் அப்படின்னு மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ அந்த வகையில் சேச்சி வந்து எவிக்ட் ஆகிறதுங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகேவா? ஸோ சேச்சி வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் ஒரு டவுட்ல தான் இருக்காங்க. அடுத்த கட்டமாக கீழே யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? பவித்ரா இருக்காங்க, மஞ்சரி இருக்காங்க, ரயான் இருக்காப்ல, ரஞ்சித் இருக்காப்ல. இதுல யாரெல்லாம் டேஞ்சர் சொல்ல இருக்காங்கன்னா நம்ம ரஞ்சித் இருக்காங்க, ரயான் இருக்காப்ல, மஞ்சரி இருக்காப்ல, அடுத்ததான் அன்சிதா தான் இருக்காப்ல. ஓகேவா? தீபக் அவர்கள்லாம் கொஞ்சம் மேலே போயிட்டதா தான் நியூஸ் வந்துட்டு இருக்குது, மாற்றி மாற்றி நியூஸ் வந்துட்டு இருக்குது. இல்லை அன்சிதாவுமே ஓரளவு ஓட்டுகள் கம்மியாக இருக்காங்க. அது எப்படின்னா ரஞ்சித், அதாவது ரஞ்சித், அடுத்த ரயானு, அடுத்த மஞ்சரி, அடுத்த அன்சிதா, இப்படிதான் ஆர்டர் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஆர்டர்ல யார் ப்ரோ வெளியே போவாங்கன்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் டபுள் எலெக்ஷன் இருந்துச்சுன்னு கேட்டீங்களா, கீழே இருக்க ரஞ்சித் போயிருவாப்ல. ஓகேவா? கீழே இருக்க ரஞ்சித் போயிருவாப்ல. அடுத்தது அன்சிதா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அன்சிதா இல்ல ரயான் போவாங்க. இல்ல சிங்கிள் எவிக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு என்னமோ ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கு, சேச்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஓட்டுகள் இல்லாம இருக்குது, அந்த ஒரு சின்ன டவுட்ல சொல்லிட்டு இருக்கேன், சேச்சி வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சேச்சியும் போலாம், ரயானும் போலாம். ஏன்னா சேச்சிட்ட இருந்து கூட சூப்பரா கண்டென்ட் வருது. ஏன்னா சேச்சி ஒரு மாதிரி ஸ்மாக்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ரயான் கிட்ட இருந்து கண்டென்ட் வருதான்னு கேட்டா பேசுறான், நல்லா தான் பண்றான், எல்லாம் பண்றான். ஆனா அவ்வளவுதான், நெருங்கியாச்சு. இன்னும் 4 வாரங்கள் இருக்கு. அந்த 4 வாரங்களுக்குள்ள அடங்குற லெவலுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்குது. ஸோ அடுத்தது ரஞ்சிதா. ஸோ அடுத்த ரஞ்சித் தான் அதை விட கீழே இருக்காப்ல. மேபி ஒன்று ரஞ்சித் போவாங்களா, இல்லாட்டினா ரயான் போவாப்ல, இல்லைன்னா அன்சிதா போவாங்க. மஞ்சரி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து அந்த கேஷ் பாக்ஸ் இருக்குல்ல, கேஷ் பாக்ஸ் வரத்துக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் ஏதாவது பண்ணி வெயிட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 பேரில் யார் போனால் கரெக்டாக இருக்கும்? உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரஞ்சிதா, ரயானா, அன்சிதாவா? உங்களுக்கான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு என்னோட விஷ் அன்சிதா போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் கேம் ஆடுறாங்க ப்ரோ. அது உள்ளவங்களை மட்டும் ட்ரிகர் பண்ணாம வெளியே பார்க்குற என்னெல்லாம் ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணுது. ஸோ பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.